ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புதிய ஹிஸ்டாரிக்கல் டிராமாவான டு மை பிலோவட் தீஃப். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. அதோட ஆரம்பத்துல கிராமத்துக்குள்ள ஒரு சில பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல டோஜிங்னு ஒரு மருத்துவர் உட்காந்துருக்கா. அவ கண் மருத்துவர். அந்த ஊரை சேர்ந்த எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குறது அவங்களோட வேலை. இப்ப அவங்க பேசிட்டு இருக்குது எதை பத்தினா, நேத்து ஒரு திருடன் வந்தான். அவன் பாக்குறதுக்கு பயங்கரமான ஒரு அரக்க மாதிரி இருந்தான் அப்படின்ற மாதிரி ஊரை சேர்ந்த ஒருத்தர் சொல்ல, அந்த ஊரை சேர்ந்த சியோங் சம்னு இன்னொரு லேடி குழந்தையோட இருக்காங்க. அவங்களோ என்னத்த சொல்றீங்க, அந்த திருடன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான், கூர்மையான மூக்கு இருக்கும்னு சொல்லிக்கிட்டாங்க. இங்க என்னமோ பாக்குறதுக்கு காட்டேரி மாதிரியும் ஒரு புச்சர் மாதிரியும் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு கண்ணு மங்களா தெரிஞ்சதுனால நான் அவனை பார்த்தேன். பாக்குறதுக்கு புச்சர் மாதிரி தான் இருந்தான். திருடனுக்கு ராபின்ஹுட்னு நினைப்பு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் திருடுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லேடியோ திருடன் எப்படி நல்லவனா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டோங்ஜி ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு அந்த குழந்தைக்கு கண் மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் அழகா தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுது. அதனால அம்மா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, சியோங் சொல்றதெல்லாம் பொய்யுங்க, அவரு திருடனை பார்த்தேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு நிமிஷம் இங்க இருக்க பிக்சர்ல இதெல்லாம் என்ன பிக்சர்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கேட்ட உடனே அவரும் ஸ்பூனால ஒரு கண்ணை மூடிக்கிட்டு தப்பா ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய் தானே, உங்களால பகல்லையே பசுமாட பார்க்க முடியல, ராத்திரியில எரும மாட்டையா பாத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, அதெல்லாம் கிடையாது, அந்த திருடனோட பேரு கில்டோங் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டோஜிங் அந்த குழந்தைக்கான மருந்துகளை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா அரசாங்கத்துல, அதுல கன்ஃபியூஷனோட அவன் யாரா இருக்கும், ஒருவேளை அது ஆனா பெண்ணா அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிரவுன் பிரின்சஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. என்னடா மிஸ்ட்ரிய பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த இடத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் யூன்பக் அந்த திருடனோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது, என்னோட அனுமதி இல்லாம இந்த கேஸ் எல்லாம் எப்படி உங்களால விசாரிக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்டபடி உள்ளுக்குள்ள நுழைய, அவனை பத்தின அனுமானங்கள் ஆளுக்கு ஒன்னா சொல்ல, எந்த இடத்துல திருட்டு நடந்துச்சோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய அரிசி கிடங்கு இருக்குங்க. அந்த கிடங்குக்குள்ள அரசாங்கத்துக்கு சம்பந்தமான அரிசிகள் தான் இருக்கு, அது ரேஷன் அரிசி மாதிரி. அதுல பல மூட்டைகள் காணா போனதா இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னங்கறத ஆராய்ஞ்சு அறியலான்ட்டு இவங்க அந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா, உள்ள போய் தடயம் ஏதாவது இருக்கான்னு பாருன்ட்டு காவலாளி கிட்ட சொல்ல, அவனும் உள்ள போய் செக் பண்றான். ஒரு படியோட தடம் மட்டும் இருக்கு, அரிசி அளக்கிற படி இருக்கு இல்லையா, அதோட வரைபடம் மட்டும் இருக்கு. கிட்ட கொடுக்க அவரு எல்லா அரிசியும் அளக்க சொல்றாரு. அதுல 3 படி அரிசி மட்டும் மிஸ்ஸிங். டாஜிங்னு ஒரு பெரிய திருட வெறும் 3 படி அரிசியை மட்டுமா திருடிட்டு போனா, இது நம்ப முடியலையே, இதுல ஏதோ ஒரு உள்குத்தம் இருக்கு. சரி, அந்த அரிசியை திருடிட்டு போய் அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத நம்ம ஆராயணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் திருடனை பிடிக்க வேண்டியது இவங்களோட கடமை இல்லையா, அதுக்காக ஆயத்த பணியிலையும் இறங்கிடுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன தாட்ஸ் போடுதுன்னா, இந்த திருடன் திருடணுங்கிறதுக்காக திருடல, அவனை பிரபலம் ஆக்கிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த நாட்டோட அரண்மனையை காட்டுறாங்க. அதுல அந்த நாட்டோட அரசியான டோவகர் அவங்களோட விருப்பம் என்னன்னா, அந்த நாட்டோட சீஃப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, செக்ரட்டரின்னு அவரை கூப்பிடுவாங்க, அவரோட மகளை பிரின்ஸ் ஈயாலுக்கு கட்டி வைக்கணும்னு விரும்புறாங்க. அத பத்தி அவர்கிட்டயும் பேசுறாங்க. அதனால உங்க பொண்ணு ஒரு நாள் நான் நேரா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்ல, பட் அரண்மனைக்குள்ள பலவித அரசியல் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் டோஜியோட குடும்பத்தை காட்டுறாங்க. கொஞ்சம் வறுமையான குடும்பம் தான், மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஃபேமிலி. அங்க யோஞ்சியோட அண்ணன் டால் பாரு, ஹாஸ்பிட்டல்ல போடுற ட்ரெஸ், ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது போடுற ட்ரெஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்காத அப்படின்ற மாதிரி கண்டிச்சிட்டு இருக்காரு. அவங்களோட பரிதாபமான நிலை என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருக்கு. ஆனா அவங்க அப்பாவுக்கு பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவா. ஈவன் அவங்க அம்மா துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு கூட தானே கூட இருந்து அம்மாவை பாத்துக்கணும்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து அவங்க அப்பா டோஜினுக்கு அழகான ஒரு எம்ப்ராய்டரி செருப்பையும் பட்டு துணியையும் கொடுத்து, இதை நீ போட்டுக்கோ, இப்படி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்பவும் இருக்காத, நீ எல்லாரும் மாதிரியும் ரொம்ப அழகா இருக்கணும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு மத்தவங்கள மாதிரியே சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம்பா, நான் அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அம்மாவை யாருமே பாத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறா. இருந்தாலும் அவர் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் யூயால் ஒரு பிரின்ஸ் இல்லையா, மாறு வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு திருடனை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஊர் மக்கள் யாருமே அவனை பத்தி வதந்தி பரப்பக்கூடாதுன்னு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. பட் எப்படி நிலவரம் போயிட்டு இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மார்க்கெட்ல நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதுவும் அவரோட பிஏவோட அந்த சமயத்துல யாரோ ஒரு லேடி அவர் மேல அழுக்கு தண்ணியை ஊத்த, அவ்வளவுதான் எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுது, என்னமா நினைச்சிட்டு இருக்க, இப்படி பண்ணிட்டேன்ட்டு அவங்கள தண்டிக்க முடியாது இல்லையா. அதனால டே இங்க பாரு, எனக்கான புது ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்கும். அதுல யோஜி டக்குன்னு வந்து ஈயாலோட கையை பிடிச்சுக்கிறா. இவனையும் அந்த திருடனோட சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க, இவன் எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரங்க, இவனோட பேர் ஈனாம் தான் நாங்கெல்லாம் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவன் சொல்ற பொய்ய பார்த்து அப்படியே ஆச்சரியமா, நானா வேலைக்காரனா, என்னடி இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே
இருப்பான். இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து எப்படியோ காப்பாத்தி ரொம்ப தூரம் யாருமே இல்லாத அந்த வயல்வெளிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, டே நீ யாரா, நீ ஆல்ரெடி திருடனை பத்தி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து அந்த இடத்துல உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நான் திருடன்னு உள்ள புடிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு அவளும் கிளம்புறா. திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. ஐயோ அப்பா கொடுத்த பட்டு துணியும் நனைஞ்சிருமே அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்ப ஈயால காணோம். எங்க போனா அவன் அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கு. அதுல போய் மழைக்காக ஒதுங்கி நிக்கிறான். அதை பார்த்துட்டு புத்திசாலியா இருப்பான் போல இருக்கே, இவ்வளவு ஃபாஸ்டா அங்க போனா அப்படின்ட்டு குடுகுடுன்னு கிட்ட போய், எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா வந்து இங்க வந்து ஒண்டிக்கிட்டு நிக்கிற, நான் பாரு பாதி நனைஞ்சிட்டேன், எங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு, ஐயோ ஷூ வேற நனையுதே அப்படின்ட்டு பூவை கழட்டி அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அவனை முறைச்சு பார்க்க, ஏங்க ஷூ காலில் போடுறது அதை கையில எடுத்து இப்படி தொடச்சிட்டு நிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, இது புதுசா எங்க அப்பா கொடுத்தது, இது நனைஞ்சிச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே சேராயிடும், அதுல போட்டு நடக்க முடியாது இல்லையா, அதுக்கு நான் வெறுங்காலையே யூஸ் பண்ணி நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷூக்கு முதல் வெறுங்காலா ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மழையில ஒரு துணி மாதிரி கட்டியிருக்கும், அது ஃபுல்லாகி மொத்த தண்ணியும் கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால அதை தடுக்கிறதுக்காக இவளோட முன்னாடி வந்து நின்று அப்படியே அவளை ஒரு ரொமான்டிக் லுக் விட, அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இப்படி குறுகுறுன்னு பாக்குறானேன்னு அவளை யோசிச்சுட்டே இருப்பா. அந்த சமயத்துல அந்த துணியில இருக்கிற ஃபுல் தண்ணியும் நிரம்பி அப்படியே சாயும், அது அவனோட மேல ஊத்திடுது. ஆனா அவனால பேசவே முடியல, ஏன்டா இப்படி தத்தி தத்தி பேசுற அப்படின்ற மாதிரி இவ கேட்க, எனக்கு குளிர் நடக்குது, மொத்த தண்ணியும் என் மேல ஊத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு திரும்புறா அப்படின்னு அவனை திருப்பி அவனோட கோட்டை கழட்ட சொல்றா. கோட்டை கழட்டி பிழிஞ்சு அது அவனோட கையில கொடுத்து, இதை நீ போட்டுக்கோ, சீக்கிரமா காஞ்சு போயிடும், ஈரமா சொட்ட சொட்ட நின்னா குளிர் தான் நடக்க ஆரம்பிக்கும், ஆமா அந்த தண்ணி என் மேல ஏன் விழக்கூடாதுன்னு நீ நினைச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல புது துணின்னு சொன்னீங்க அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மழை நின்றுடுது, மழை எல்லாம் இதுக்கப்புறம் வராத, நடைய கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணும் போது, இங்க பாரு முழு நிலவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு உன்னை சுகல் வேலியில சந்திக்க விரும்புற, அந்த இடத்துக்கு நீ வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்குள்ள இதே தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்பா சொன்னார் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதை திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு சுத்தமா கல்யாணம் பண்ணிட்டு போறதுல விருப்பமே இல்ல, அதுல நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. நீ ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட வேண்டாம், நல்ல புது துணிகள் இருக்கும், மத்த லேடிஸ் மாதிரி நீயும் சந்தோஷமா சிரிச்சிட்டு வாழலாம், அதெல்லாம் ஒன்னா கைவிரல்கள் நீட்டி அவளும் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு அதுல சாட்டிஸ்ஃபையே இருக்காதுங்க. அப்படியே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தது அப்படின்ற மாதிரி யோசிப்பா. ஏன்னா அவன் ஒரு மாப்பிள்ளைய பார்க்க சொல்லியிருப்பாங்க, பார்த்திருப்பா, அவனும் ரொம்ப மூர்க்கமானவனா இருந்திருப்பான். இவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லன்ட்டு அவங்கிட்ட சொல்ல, அவனும் இதுவே வேற பொண்ணா இருந்தா இந்த நேரத்துல நடக்கிறதே வேற, உங்க அப்பாவும் என்னோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனாலதான் நீ இப்போ உயிரோட போறன்ற மாதிரி பயங்கரமா மிரட்டிருப்பான். அவனை சுத்தமாவே இவளுக்கு பிடிச்சிருந்திருக்காது. அப்படி ஒவ்வொரு ராத்திரியும் அந்த இடத்துல வந்து ஓட தண்ணி ஓடும் இல்லையா, அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது அவளோட வழக்கம். அது மாதிரி அடுத்த நாளும் வந்து அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. சோ அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி இருக்கு, யார் இது அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக, அந்த செரி பிளாசத்தோட பூக்கள்லாம் கொட்டிட்டு இருக்கு. அதை ஃபீல் பண்ணிட்டு நடந்து போகும்போது தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அன்னைக்கு பார்த்தா அவனே தானே அப்படின்னு யோசிக்கிறா. இவன் எனக்காக இந்த இடத்துக்கு வர சொன்னா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கான்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுவ நல்லா உத்து பாக்குறா. ஈயாலும் வானத்துல எதையோ பாத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது, என்னோட கஷ்டங்கள் இன்னையோட முடியணும், இன்னைக்குதான் என்னோட கஷ்டத்துக்கு கடைசி நாளா இருக்கணும், என்னோட சந்தோஷம் இன்னைக்குதான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தாட்டு குடுகுடுன்னு இயால் கிட்ட ஓடினவ டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் நம்மள கிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு இவ, நான் இதை உனக்காக ஒரு பரிசா கொடுத்தேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரே வெக்கம், என்னடா இப்படி வந்து ஓடி வந்து கிஸ் பண்ணிட்டோமே, ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு திரும்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல கர்ஃபியூ டைம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம்ல பெல் அடிச்சு ஊரடங்கு உத்தரவு மாதிரி போட்டிருக்காங்க. அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணும் இல்லையா, அதுக்காக பெல் அடிக்க இவளும் அந்த பெல் சவுண்ட கேட்டுட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிடுறா. வீட்டுக்கு போனவ கதவெல்லாம் சாத்திட்டு எதையோ தேடுற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல யூடாலோட நண்பனும் வந்து, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க, பேக்கி வந்து அரைஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லடா நான் திருட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உங்களை யார் திருடினது அப்படின்னு இவன் வாழ உருவ, அது ஒரு பொண்ணுடான்ட்டு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் யோஞ்சி ஒரு கருப்பு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த திருடன் என்ன கெட்டப்ல இருப்பானோ அதே கெட்டப்ல ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஊரு மேல ஏறி டங்குன்னு நிக்க அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஊருக்குள்ள லியோன்
அவன் எங்க போனான்னு தேடிட்டு இருக்கான். ஃபைனலா இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சபதம் வேற எடுக்கிறான். அவன் கூட இருக்கிற டேசுல், இங்க பாருங்க 2 மணி நேரமா ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களோட முன்னாடி வரவே இல்ல. ஆக்சுவலா அவங்க உங்களுக்காக மறைஞ்சிருந்து உங்களை தேட சொல்லல, அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது என்ன செருப்பு அப்படின்ட்டு தூரத்துல இருக்க செருப்பையும் டேசில் பார்த்துட்டு லியோன் கிட்ட கேட்க, இல்ல அவ பாக்குறது கொஞ்சம் ஏழை மாதிரி இருந்தா, அதனாலதான் இந்த செருப்பு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ ஆல்ரெடி நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, லியோலோட மனசுல ஃபர்ஸ்ட் சீன்ல அவ ஓடி வந்து கிஸ் பண்ணா இல்லையா, அந்த ஞாபகங்கள் வந்துட்டு போகுது. அப்ப யோஞ்சு லியோல பார்த்து இது என்னோட கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. இப்படியே இவன் கனவு கண்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல டேசுல் பக்கத்துல இருந்து வரான். அப்பதான் என்ன யாரோ கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, யாரு கொள்ளடிச்சதுன்னு டேசுல் டக்குன்னு தன்னோட வால் எடுத்து யாருன்னு தேடிட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் டோஜின் என்ன பண்ணிருப்பானா, ஆக்சுவலா கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பா. இருந்தாலும் அவளோட மனசு கேட்காது, நம்ம என்ன பண்ணோம், இதுக்காக அவனை கிஸ் பண்ணோம், திரும்ப அவனை பார்த்து பேசணும் அப்படின்ட்டு எந்த இடத்துல இந்த பூக்கள்லாம் கொட்டுச்சோ அந்த இடத்துல போய் தேடி பார்த்திருந்திருப்பா. பட் அங்க லியோன் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவ அந்த நேரத்துல கர்ஃபியூவோட பெல் அடிக்கும். சோ டக்குன்னு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அந்த மாஸ்கையும் ஒரு கருப்பு உடையும் எடுத்து போட்டுக்கிட்டு கூரை மேல ஏறி நின்றுப்பா. இப்படிதான் அதெல்லாம் நடந்திருக்கும். சோ இவ ஒவ்வொரு நாளும் திருடிட்டு ஏழைகளா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு அந்த அரிசியை வச்சுட்டு போறது வழக்கம். இந்த பக்கம் இத பத்தி சீஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல இது மாதிரி ஒரு சின்ன வரைபடம் இருக்கு, அரிசி அளக்குற அந்த படியோட வரைபடத்தை வச்சுட்டு போறாங்க, அது ஏனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சீஃப் இன்ஸ்பெக்டர் சும்மா இருப்பாரா, பயங்கரமா கத்துறாரு, எல்லாரையும் தீவிரமா தேட சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல ஹீரோயினும் அதை திங்க் பண்ணி பாக்குறா, நேத்து நம்ம அரிசியை திருடிட்டு போய் இல்லாதவங்க வீட்டுல வச்சோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம பின்னாடி இந்த போலீஸ் ஆபீசர் பார்க் எப்படி வீட்டு வாசல நோக்கி வந்தாரு, ஒரு வேலை ஃபாலோ பண்ணிருப்பாரா அப்படின்னு திங்க் பண்ணவா உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவர் கூப்பிடும் போது வேற ஒரு வழியா வந்து இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அப்ப பார்க் டோஜின் கிட்ட இங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு திருடனை யாரையாச்சும் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் ஒருத்தரையும் பார்க்கல, நீங்க தான் வந்து இப்ப கூச்சல் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஊர் முழுக்க தேடுதல் வேட்டையும் நடந்துட்டு இருக்கு. அப்ப டோஜி பார்க் கிட்ட, ஏங்க இப்படி இவ்வளவு போலீஸ் எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளவு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்க, இல்ல இப்போ அந்த திருடன் கில்டோங் கேஸ பார்க்கல, வேற ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னானே, அந்த வேற ஒருத்தர் யாருன்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா மறுநாளும் அதே மாதிரி திருடிட்டு போய் யோன்ஜி அந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க டொங்ஜியோட வீட்டோட வாசல்ல வச்சுட்டு அப்படி நகரும் போது டக்குன்னு டொங்ஜி வெளியில வந்து இந்த பக்கமா என்ன வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, குழந்தை அழுதுட்டே இருந்துச்சு, அதான் என்ன எதுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு குழந்தைய பார்க்க போயிருப்பா. அப்ப அவங்களும் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு டொங்ஜி, அவனுக்கு கொஞ்சம் சத்து இல்லைங்க, அதனாலதான் இப்படி அழுதுகிட்டே இருக்கான், நான் உங்களுக்கு அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்த போது சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் விசாரணை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. மறுநாள் பிரின்ஸ் லியோல் அவனோட அரண்மனையில டோஜிங் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அந்த மாஸ்க் போட்ட புகைப்படத்தையும் ஒட்டி வச்சுக்கிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவனால இதுல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலங்க. திடீர்னு யோன்ஜி அவனை கிஸ் பண்ணதுதான் ஞாபகத்துல வந்துட்டே இருக்கு. மறுநாள் காலையில அரண்மனையில ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க சுக்கியாங் அவங்க கூட இருக்கிறாரு. அவரு கில்டோங்க பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஏன் புகார் கொடுக்கல அப்படின்ற கேள்வி எழ, அதுக்கு திருட்டு ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரு படி 2 படி அரிசி தான் காண போகுது, அதனாலதான் அதை புகார் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சுக்கியாங் கிட்ட சொல்ல, சுக்கியாங்கோ திருட்டு சின்னதா இருந்தா என்ன பெருசா என்ன, திருட்டுன்னா அது திருட்டு தான், அதை விசாரிச்சே ஆகணும்ன்ற மாதிரி ஆர்டரும் போட்டுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் லியால் இவங்கெல்லாம் புகழ்ச்சிக்காகவே இப்படி பேசணும்னு பேசுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனா மிஞ்சி மட்டும் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே பாஸ்ட் மிஞ்சியும் லியாங்கும் அரசரோட முன்னாடி மண்டிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா மிஞ்சி வந்து ராஜாவுக்கு எதிர்ப்பா இருப்பாரு, சியாங் அப்படி கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்கதும் அதேதான். அரசர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, பக்கத்து சாயோங் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆப்போசிட்ல மிஞ்சிங் இருப்பாரு. ஆனா லியாங் ரொம்ப நல்லவன்ற மாதிரி அரசர் கிட்ட சொல்ல, அதெல்லாம் கேட்காத மாதிரி சயாங் சபையிலேயே உட்கார்ந்தபடி அரசரோட பக்கத்துல இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க ட்ரெஸ்ஸ கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறாங்க. இந்த செய்கையை பார்த்துட்டு வில்லத்தனமா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. இந்த பக்கம் திருமணத்தை பத்தி பேசுவாங்க இல்லையா, அதனால சயாங் மிஞ்சிங்க சந்திக்க வைக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த திருமண பரிசு பொருட்கள்லாம் எடுத்துட்டு வேற வந்திருக்காங்க. அப்போ இங்க பாரு, உன் பொண்ணு சாதாரணம் கிடையாது, நல்ல ஒரு குடும்பத்துக்கு தான் போறா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மறுநாள் அம்மா கூட யோஜி உட்காந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அவளுக்கும் அந்த முத்த காட்சிகள் அப்படின்னு ஞாபகத்துல வருது. ஆனா ஒரு பையனுக்கு இவ போய் முத்தம் கொடுத்தான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால இவளோட தோழி வந்து இவளுக்கு இப்படி முத்தம் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, காதலர்கள் தான் இப்படி முத்தம் கொடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, காதல்லாம் ஒன்னும் கிடையாதுமா, நார்மலா ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவ வந்து ஓடி வந்து முத்தம் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி நிச்சயமான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவுக்கு லைட்டா கோவம் வந்துருது. நிச்சயமான பொண்ணு அவங்க கிட்ட வந்து இப்படி பிஹேவ்
பண்ணா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு, ஆனா இது காதலா இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீ சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து ஒரு வில்லங்கமான சந்திப்பு என்னன்னா, ஹோரிம் அவளோட பணிப்பெண்களோட இருக்கா. அந்த சமயத்துல அவளோட வருங்கால கணவனை பத்தி ஒரு ட்ரீம் வேற. அப்போ இந்த பக்கம் இவன் கொஞ்சம் மூர்க்கமானவனா இருக்கான் இல்லையா, அவன் ஆயில ஒரு ஆப்பிள் வைக்கிற இடத்துக்கிட்ட அவனை நிக்க சொல்லிட்டு டோஜிங்க அம்ப ஏத சொல்றான். அதாவது ஆப்பிள குறி பார்த்து அம்ப விடணும்னா ஈஸி, ஆனா அங்க ஒரு பர்சனை நிக்க வச்சா கை கால்லாம் உதறும் இல்லையா, அதே மாதிரி இவளுக்கும் கை கால்லாம் உதறுது. அவனும் அந்த பக்கம் கதறிட்டு இருக்கான். ஏன் இப்படி உனக்கு கை கால்லாம் உதறுதுன்ற மாதிரி கிண்டலும் பண்றான். இருந்தாலும் இவளுக்கு சம்மக்கும் வந்து அம்ப எடுத்து ஷார்ப்பா குறி வச்சு மேல இருக்கிற பறந்துட்டு இருக்க பறவைய குறி தவறாம அடிக்கிறான். என்னால பறக்கிற பறவைய கூட குறி தவறாம அடிக்க முடியும், ஆனா ஒரு ஹியூமனை அப்படி நிக்க வச்சு நீ அம்ப விட்டு காட்டு அப்படின்னு சொல்றியே அப்படின்ற மாதிரி கோவப்படுறா. அப்ப அவளோட அண்ணன், இவன் கூட தாண்டி உனக்கு கல்யாணமே ஆக போது, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் இவளோட தாட்ஸ் ஃபுல்லா நம்மள ஏங்கோட மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி டோஜிங் திங்க் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல இந்த போஸ்டர் எல்லாம் சவுத்துல ஒட்டப்பட்டிருக்கு. ஊர் மக்களே கூடி நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்ன போஸ்டரா இருக்கும் அப்படின்னு டோஜிங் எல்லாரையும் விளக்கிட்டு முன்னுக்கு போய் பார்க்க அந்த திருடனோட போஸ்டர். இந்த சமயத்துல போலீசர் பார்க் லியோல் கிட்ட, நான் அவங்கள பார்த்தங்க, அந்த ராத்திரியில அவங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யோஞ்சி ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி லியோல் கிட்ட சொல்ல, நான் யோஞ்சி எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அடுத்த சீன்ல குயின் டொவாகர் லியோல வந்து பயங்கரமா திட்டுறாங்க. ஏன் இப்படி கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் அரசியல்ல ஒரு சில மர்மமான விஷயங்களும் போயிட்டு இருக்கும். அடிக்கடி லியோலுக்கும் ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறதா வேற பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு ஸ்லிப்பாகி அப்பப்ப விழுந்துட்டு இருக்கும். அதை வேற கைத்தாங்கலாம் இவன் புடிச்சு விடுவான். பட் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இருக்காது. பட் அவளோட மனசுல லைட்டா ஒரு ஆசையும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி வரப்போற எபிசோட்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே பார்க்கலாம். இன்னைக்கு நைட் என்ன நடக்கும்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது டோஜிங் திரும்பவும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு திருட வரா. அவ அந்த கூரை மேல காத்துட்டு இருக்கும் போது ஏகில்டோங் அப்படின்ற மாதிரி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா லியோங் நின்னுட்டு இருக்கான். அதுவும் பக்கத்திலேயே. அவன் நம்ம முத்தமிட்ட பர்சன் ஆச்சே அப்படின்ற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு தான் இவன் நாம்னு ஒரு பேர் வேற வச்சிருக்காளே, நாம் தானே அவன் அப்படின்ற மாதிரி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. அவன் கேக்குற கேள்விக்கு இவ பதில் சொல்ல முடியாது இல்லையா, சொன்னா பொண்ணுன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால சைகையிலேயே சொல்லிட்டு இருப்பா. அந்த சமயத்துல நீ கில்டோங் தானே அப்படின்ற மாதிரி கேட்க இவளும் தலையசைச்சு ஆமான்னு சொல்ல அவனுக்கு சரியான ஷாக்கு. சரி நீ ஏன் இப்படி திருடிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு, புகழா, நான் ஒரு திருடன் இந்த ஊருக்குள்ள இருக்கேன், எல்லாரும் என்ன பத்தியே பேசுங்க அப்படின்ற மாதிரி பொருளிய கிளப்பி விட்டுட்டு இருக்கியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களா உட்காந்து ஃபர்ஸ்ட் சீன்ல மார்க்கெட்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த திருடனுக்கு ராபின் ஹுட்னு நினைப்பு. அவன் திருடி மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்திருக்கும் இல்லையா, அதை திங்க் பண்ணி பாக்குறா. பட் இவங்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா. சரின்னு வேற ஒரு குரல்ல சொல்லலாம் அப்படின்னு விஷயத்த சொல்ல, அந்த சமயத்துல ஆப்போசிட்ல நின்ன லியோல் இவனை பார்த்து, சரி நீ ஹெல்ப் பண்ணணும்னு தானே நினைக்கிற, பண்ணிக்கோ, அதை பத்தி நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஆனா அவனோட மனசுல ஒரே ஒரு சந்தேகம் தான். அந்த திருடனோட கை பாக்குறதுக்கு லேடிஸோட கை மாதிரி இருக்கும். இவன் கேக்குறதுக்கெல்லாம் டிங்குன்னு தலையெல்லாம் ஆட்டி பதில் சொன்னோன்னே இது ஒரு பொண்ணு தான், மேபி இது யோஞ்சியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வந்துருது. அந்த சமயத்துல நிறைய இந்த சிப்பாய்கள்லாம் வந்துட்டு அம்பை ஏய ஆரம்பிச்சிடுறாங்க. அத யோஞ்சியும் தடுக்கிறா. ஆனா லியோலோட கையில பட்டுருதுங்க அந்த அம்பு. யோஞ்சி தப்பிச்சு போயிடுறா. முதல் நாள் என்ன நடந்திருக்கும்னா, ஆக்சுவலா இப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது ஊருக்குள்ள யாரையாவது கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லையா, அப்படி விசாரிச்சா அந்த திருடன் எதுக்காக இந்த அளவுக்கு கம்மியான அமௌண்ட் அரிசியை மட்டும் திருடுறான் அப்படின்னு தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு லியோல் காவலாளிகள்கிட்ட யார் யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த திருடங்கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வருதா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க வீட்டுல அருமை தாண்டவமாடும். இந்த பக்கம் அரசாங்கத்துல அந்த அளவுக்கு கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால ரொம்ப கஷ்டப்படுறவங்களோட வீட்டு வாசல்ல தான் இந்த அரிசி வந்து இருக்கும். மெயினா அது வீட்டோட எங்கேயாவது மறைவிடத்துல தான் இருக்கும். அதை எடுத்துதான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஈவன் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அப்பப்போ டோஜிங் கிட்ட கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க போவாங்களே, அவங்க கூட அப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அரிசியை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டு அதை எடுத்து சமைச்சிட்டு அதை சாப்பிடும் போது அவங்களுக்குள்ள ஒரு கண்ணீர் வரும் பாருங்க. யாரோ ஒருத்தர் நமக்காக ரொம்ப பசியில இருக்கும் போது கொஞ்சம் அரிசியை கொடுத்து சமைச்சு சாப்பிடுன்னு சொல்றதுல ஒரு தெய்வீக நன்மையே பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அத எல்லாத்தையுமே கன்ஃபெக்ஷனா லியோல் கிட்ட சொல்ல அதை அவனும் ஃபீல் பண்றான். இது யாரா இருக்கும்னு திங்க் பண்ணி பாக்குறான். அடுத்த சீன்ல அதுக்கப்புறம் திருட வேஷம் போட்டுட்டு இருந்தவ மேலேந்து தப்பிச்சு வந்திருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் லியோல்
ஃபாலோ பண்ணி அவளோட வீட்டுக்கிட்டே வந்திருப்பான். அப்போ டக்குன்னு அவளோட கிளினிக்குள்ள நுழைஞ்சு நார்மலா நின்னுட்டு இருக்கும் போது லியோலும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஆனா அவளோட மனசுல இவனுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற பயம் பதட்டம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. அந்த சமயத்துல லியோ நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு வழியா உண்மையை ஒத்துக்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும்போது அந்த மழை, அந்த மலர்கள், அந்த முத்தம் அப்படின்ற மாதிரி அவ அதையே பத்தி பேச அடப்பாவி புத்தி இன்னும் அங்கேதான் இருக்கா அப்படின்னு யோசிச்சவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. டக்குன்னு திரும்பி அந்த மழையில ஃபர்ஸ்ட் மீட் இருக்கும் இல்லையா அதை பத்தி திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முக்காவாசி லியோல் தான் பேசிட்டே இருப்பான். அப்போ இவளை பார்த்து நீ ஒரு ஃப்ளவர் லேடி அப்படின்ற மாதிரி ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடவும் ஆரம்பிக்கிறான். இவங்களோட சந்திப்பு எதிர்பாராத விதமா இருந்தாலும் அந்த எதிர்பாராத முத்தம் லியோல ஒரு காதல் வலையிலே வீழ வச்சிருக்கோம். சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத போக போக இன்னும் சுவாரஸ்யமா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பாக்குறதுக்கு நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.